ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம்னா, இது ஒரு அட்டகாசமான கொரியன் சீரிஸ். இந்த சீரிஸோட பேர் என்ன அப்படின்னா டனல். இந்த சீரிஸ் 1986ல ஸ்டார்ட் ஆகுற மாதிரி காட்டுவாங்க. பார்க் ஹோவாங் தான் இந்த சீரிஸோட ஹீரோவா நடிச்சிருக்கிறாரு. அவர் ஒரு டிடெக்டிவ். இந்த சீரிஸோட கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஹீரோ ஒரு டிடெக்டிவா இருக்கிறாரு. அந்த ஊர்ல ஒரு சைக்கோ கொலைகாரன் இருக்கிறான். அவன் இருக்கிற எல்லா இளம் பெண்களையும் கொலை பண்ணிட்டு இருக்கிறான். மொத்தமா அவன் இது வரைக்கும் 5 பெண்களை வரைக்கும் கொன்னுட்டு இருக்கான். இந்த சைக்கோ கொலைகாரன் எப்படிப்பட்டவன்னா, ஃபர்ஸ்ட் கொலை செஞ்சவங்களுடைய காலில் ஒரு புள்ளியும், ரெண்டாவதா கொலை செஞ்சவங்களுடைய காலில் 2 புள்ளியும், மூணாவதா கொலை செய்யப்பட்டவங்களுடைய காலில் 3 புள்ளியும், இதே மாதிரியே 5ஆவதா கொலை செஞ்சவங்களுடைய கால்லையும் 5 புள்ளியையும் வச்சிருக்கான். இவன் அந்த அடையாளத்தை எதுக்காக வச்சிருக்கான்னா, ஏன் தான் தான் அந்த கொலையை பண்ணேங்கிறத மக்களுக்கு நிரூபிக்கணும், ஒரு பயமுறுத்தணுங்கிறதுக்காக தான் பண்ணியிருக்கிறான். இந்த மாதிரியான ஒரு சைக்கோ கொலைகாரனை பிடிக்கிறதுக்காக தான் நம்ம ஹீரோவான டிடெக்டிவ் களமிறங்குறாரு. இப்பதான் நம்ம இந்த சீரிஸோடைய ஒரு ஹைலைட்டான விஷயத்துக்கே வரோம். அந்த சைக்கோ ஒரு பொண்ணை இது பண்ணிட்டு போகும்போது நம்மளுடைய ஹீரோவும் அவனை ஃபாலோ பண்ணி போறாங்க. பட் அவன் ஒரு டனல்குள்ள போயிடான். இவரும் நம்மளுடைய டனல்குள்ள மாட்டிக்கிறாரு. ஹீரோ டனல்குள்ள மாட்டினதுக்கு அப்புறமா 30 வருஷத்துக்கு பின்னாடி போயிடுறாரு. அதாவது 2017க்கு போயிடுறாரு. ஸோ இந்த ஸ்டோரி எப்படி எதை மையப்படுத்தி இருக்கு அப்படின்னா, நம்ம ஹீரோ டனல்குள்ள இருந்து எப்படி வெளியில வந்தாரு, அவர் ஏன் 30 வருஷம் டிராவல் பண்ணி 2017க்கு போனாரு, அந்த 5வது பொண்ணுடைய பாடியை கண்டுபிடிச்சாரா இல்லையா, அந்த சைக்கோ கொலைக்காரனையும் போட்டு கண்டுபிடிச்சிட்டாரா இல்லையாங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சீரீஸோட ஒட்டுமொத்த கதையாகவுமே இருக்குது. இந்த சீரீஸ் பார்த்த மக்கள் எல்லாமே இது ரொம்பவே மக்களுக்கு பிடிச்சிருக்கிறதா தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த சீரீஸ் பார்த்திங்கன்னா 16 எபிசோட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு எபிசோடுமே கரெக்டாக 1 மணி நேரத்துக்கு மேலேயே வரும். அந்த அளவுக்கு லாங்கான எபிசோட்ஸாக தான் இருக்குது. ஆனால் 16லேருந்து 17 மணி நேரம் நீங்கள் இந்த ஸ்டோரிக்காக செலவு பண்ணுறீங்கன்னா அந்த டைம் ரொம்பவே ஒர்த்தபுளாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஸ்டோரி அந்த அளவுக்கு அட்டகாசமாக இருக்கும். நான் இப்போ உங்களுக்கு சொன்ன ஸ்டோரி எல்லாமே ஃபஸ்ட் எபிசோடைய ஸ்டோரி மட்டும்தான். இன்னும் இதுலேயே 15 எபிசோட்ஸ் இருக்குது. அது எதையுமே நான் இன்னும் சொல்லலை. ஒவ்வொன்றும் சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். எந்த ஒரு இடத்துலையுமே நீங்கள் டிசப்பாயின்மெண்ட் ஆக மாட்டீங்க. ஃபஸ்ட்டு ஹீரோ, செகண்ட் ஹீரோ 2 பேருமே பெர்ஃபார்மன்ஸில் சும்மா தெரிக்க விடுறாங்க. எக்கச்சக்கமான ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸோட இந்த சீரிஸ் ரொம்ப அற்புதமாக ஓடிட்டுருக்கு. ஹஸ்பண்ட்க்கும் ஒய்ஃபுக்குமான ரிலேஷன்ஷிப், அப்பாவுக்கும் பொண்ணுக்குமான ரிலேஷன்ஷிப், இது கூடவே ஃப்ரெண்ட்ஷிப்னு எல்லா எமோஷன்ஸும் ஒன்றா கலந்த கதையாக தான் இது இருக்குது. எந்த ஒரு அடல்ட் கண்டென்ட்டுமே இந்த சீரீஸில் இல்லை. நீங்கள் ஃபேமிலியோட பார்க்கலாம். டெலிகிராம்லேயும் இதுக்கான லிங்க் அவைலபிளாக இருக்குது. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் இந்த சீரீஸ் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றீங்களா? நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சீரீஸ் எப்படி இருந்துச்சுங்கிறத மறக்காமல் இந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி லேட்டஸ்ட் நியூஸ் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.